மொழி, கலாச்சாரம், அறிவியல்னு பல துறைகள்ல அதோட தாக்கம் இன்னிக்கும் உயிர்ப்போட அப்படியே தொடருது. இது வெறும் ஒரு பழைய கதை இல்ல. நம்மளோட இன்னைய வாழ்க்கைக்கு இதுதான் ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரம். சரி, இப்ப கொஞ்சம் கத்தி, வாள், வேல் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு வார்த்தைகளும் கவிதைகளும் ஆட்சி செஞ்ச ஒரு காலத்துக்குள்ள போலாம். அதுதான் இலக்கியத்தின் பொற்காலம். சொல்லப்போனா இந்த காலகட்டம் தமிழ் நாகரிகத்தோட ஆன்மாவையே நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரி. இந்த பொற்காலத்தை தான் நாம சங்க காலம்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, அப்போ பாண்டிய மன்னர்களோட ஆதரவுல பெரிய பெரிய புலவர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி சங்கம் வச்சு இலக்கியம் படைச்சாங்க. கிட்டத்தட்ட கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் சுமார் 600 வருஷம் நீடிச்ச காலம் இது. இன்னைக்கு நாம கொண்டாடுற தமிழோட பல மாபெரும் இலக்கியங்கள் பிறந்தது இந்த டைம்ல தான். அப்போ சங்க பாடல்கள்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? அதுங்க வெறும் கற்பனை கதைகள் மட்டும் இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க, காதலோட ஆழமான உணர்வுகள், இது எல்லாத்தையும் நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுற ஒரு டைம் மிஷின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இலக்கியத்தோட அந்த மென்மையான உலகத்தில இருந்து இப்போ வாளோட வலிமைக்கு வருவோம். தமிழர்களோட சக்தி எல்லை கடந்து பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் உருவான ஒரு காலகட்டம். வாங்க பேரரசுகளின் எழுச்சிக்குள்ள போகலாம். இந்த காலத்தை முக்கியமா 3 பெரிய வம்சங்களை உருவாக்குச்சு. முதல்ல கடல் தாண்டி ஜெயிச்ச சோழர்கள், அப்புறம் முத்துக்களுக்கும் தமிழ்ச்சங்கத்துக்கும் பேர் போன பாண்டியர்கள், மூணாவதா மேற்கு கடற்கரையை ஆண்ட சேரர்கள். இந்த மூவேந்தர்கள் தான் தென்னிந்திய சரித்திரத்தையே செதுக்குனாங்கன்னு சொல்லலாம். இதுல சோழர்களை பத்தி சொல்லியே ஆகணும். அவங்களோட கடல் ஆளுமை இருக்கே சும்மா மிரட்டிடும். அவங்க வெறும் வியாபாரிங்க இல்ல, உலகத்தோட முதல் கடற்படைகள்ல ஒன்ன உருவாக்குன மாபெரும் கடலோடிகள். அவங்களோட கப்பல்கள் எங்க வரைக்கும் போச்சு தெரியுமா? தென்கிழக்கு ஆசியாவில ஸ்ரீ விஜய பேரரசு வரைக்கும் போய் வெறும்